வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் பெரிய நாள் தான். ஸோ அதனால வீடியோவும் கொஞ்சம் படாவாக தான் இருக்கும். எல்லாரும் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், வீடியோ பார்க்குறவங்க யாரோ ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. விதையிலிருந்து செடியாகிறதுல இன்னைக்கு நாள் 22. இன்னைக்கு ஒரு எதிர்பாராததை எதிர்பாருங்க. அப்படி ஒரு நாளாக தான் இருந்துச்சு. காலையில் எந்திரிச்சு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வழக்கம் போல் நம்ம 8 மணி டிரைவிங் கிளாஸ்க்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு நமக்கு டிரைவிங் பயிற்சி ரொம்பவே நல்லா போச்சு. கூடிய விரைவில் மொட்டத்தல அந்த மாதிரி ஓட்ட ஆரம்பிச்சிருவேன். டிரைவிங் கிளாஸ் முடிச்சுட்டு அந்த கையோட உடம்புக்கு கொஞ்சம் புரோட்டீன் சத்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த இடத்துல எங்க அம்மா ஒரு வேலையை சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் தான் நான் நினைச்ச மாதிரி ஒரு வேலை கூட இன்னைக்கு நடந்திருக்காது. அது என்ன வேலைன்னா, என் பாட்டி வீட்டுல ஒரு பொருளை கொடுத்துட்டு வர சொன்னாங்க. அதை கொடுத்துட்டு வந்திருந்தா கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. கொஞ்ச நேரம் இவனுக்கு கூட விளையாடுறேன்னு சொன்னதுல தான் கொஞ்சம் மாட்டிக்கிட்டேன். அது என்ன மேட்டர்னா, என்னோட பாட்டி ரேஷன் கடை வரைக்கும் கூட்டிட்டு வாடான்னு சொல்லியிருந்தாங்க. நானும் சரின்னு தலையாட்டிட்டு வண்டி எடுக்கிறேன். வண்டியில ஏறப்பதான் அப்படியே சைஸா சொல்றாங்க, ரேஷன் கடைக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்துக்கு போகணும்ட்டு. இதுக்கு மேல முடியாதுன்னு தலையாட்ட முடியாது. சரின்னு அவங்க சொன்ன இடத்துக்கு கூட்டிட்டு போனேன். அவங்க வாங்க வேண்டிய பொருள் இங்க அதிகமான ரேட்ல சொல்றாங்கன்னு இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போக சொன்னாங்க. இந்த இடத்துல அவங்க எதிர்பார்க்கிற ரேட்ல கிடைச்சது. கூட வந்தவன் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். அந்த வீடியோ கடைசியில சொல்றேன். அதுக்கப்புறம் அவங்களை எந்த வேலைக்கு கூட்டிட்டு வந்தோமோ அந்த வேலையை முடிச்சுட்டு அவங்கள வீட்டுல நல்லபடியா விட்டுட்டு வீட்டுக்கு வந்த கையோட காலை உணவு சாப்பிட்டு வழக்கத்துக்கு மாற வீட்டுல ஒரு வேலையை வச்சிருந்தாங்க. அந்த வேலையை அவனுக்கு ஒரு 2 மணி நேரம் இழுத்துருச்சு. வேலை செய்யற கேப்ல நமக்கு டீ பிரேக் எல்லாம் கிடைச்சது. டீ பிரேக்கை முடிச்சுட்டு கொடுத்த வேலையை நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டு எடிட் பண்றதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு எடிட் பண்ணா நல்லா இருக்குன்னு எடிட் பண்ண உட்காந்தேன். திரும்பவும் வீட்டுல ஒரு வேலையை சொல்லிட்டாங்க, பேங்க்குக்கு போயிட்டு வந்துட்டு. வழக்கமா நான் ஒரு வாட்டி சொன்னா எந்த வேலையும் பண்ண மாட்டேன். 2வது வாட்டி கொஞ்சம் அழகான வார்த்தைகளை சொன்னாங்க, அதனால கிளம்பிட்டேன். பேங்க்குக்கு போன வேலை வெற்றிகரமா தோல்வியில முடிஞ்சு. தம்பி போயிட்டு நாளைக்கு வாப்பான்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நான் நினைச்ச மாதிரி நடந்த ஒரே காரியம்னா இந்த சமோசாவும் காஃபியும் குடிச்சது தான். காஃபியை குடிச்சிட்டு எடிட் பண்ணலான்னு உட்காந்து திரும்பவும் ஒரு வேலை. இப்போ என்ன வேலைன்னா, எங்க அம்மாவுக்கு மல்லிப்பூ செடி வைக்கணுமா. அந்த செடி எங்க பாட்டி வீட்டுல கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அங்கிருந்து ஒரு கிளையை ஒடிச்சிட்டு வான்னு சொன்னாங்க. அங்க போய் பார்த்தா காலையில பிரச்சனை பண்ணிட்டு இருந்த ஒரு நாள் ஃபுல்லா பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருக்கான். எல்லாம் இந்த டார்ச் லைட்டுக்காக தான். வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை நிப்பாட்டினா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பெலாக்காய் கட் பண்ற வேலை இருந்துச்சு. இந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் நம்பிக்கையோட இருந்து இப்பயாவது எடிட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு, ஆனா இது இப்பவும் முடியல. அது என்ன கதைன்னு இப்ப சொல்றேன். ஒரு 7:30 மணி போல எங்க அண்ணியார் கால் பண்ணி, இந்த மாதிரி காலேஜ் இன்ஸ்பெக்ஷனுக்கு கேரளா போறேன், கூட கொஞ்சம் துணைக்கு வந்தா நல்லா இருக்குன்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் வேணான்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் பேசி மண்டையை கழுவிட்டாங்க. அதன் பிறகு ஒரு நாளைக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கேரளா பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதோட என் நாளை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம்.